ரூ. 5000 சம்பளம் வாங்குறவங்களுக்கா இருந்தாலும் சரிங்க, ரூ. 5,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கா இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவு அப்படிங்கிறத தாண்டி வெறின்னு சொல்லலாம். நீங்களும் அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது 100% வருத்துங்க. இந்த வீட்டில் வந்து இன்ஸ்பைரிங்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. சும்மா இல்லை சுற்றி பாருங்கள், ஒரு 200-300 வீடு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அண்ணா இருந்தார். அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக க்ரீனரியாக ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 300-400 வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சைட்டுக்குள்ளே இபி, அது போக ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ், பெரிய பெரிய வைடான ரோடுன்னு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2010 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே வச்சு கட்டப்பட்ட 3 BHK வீடுங்க. நான் சொன்னது தான், இந்த வீட்டில் இன்ஸ்பைரிங்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த வீட்டிலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீட்டோட எலிவேஷனே பாருங்கள், செம்ம யூனிக்காக இருக்கும். ஃப்ரண்ட் பால்கனியோட கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வித் சீலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது போக பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் பால்கனியில் பிளான் பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது போக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக ஒரு கார்டன் மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைட் நம்பர் போட்டிருக்காங்க, 385 நம்பர் சைட்டுன்னு சொல்லி சைட் நம்பர் போட்டு அதுக்கு வந்து சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அது போக லைட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய ஃபோல்டபுள் டைப் கேட் இருக்குது. நீங்கள் காரை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. 2 காரும் கூட இந்த வீட்டில் நிறுத்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வசதியாக பெருசாக தான் இருக்குது. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு வந்து 23x15ங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கை பார்த்தீங்களா, நார்மலாக கொடுக்காம டைமண்ட் பேட்டர்னில் வந்து கட் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டெய்ல அங்கங்கே கட் பண்ணி லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமோடியில் போர்வெல் வாட்டர் சம்பளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கை பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட் வரும் பார்த்தீங்களா, மானிட்டரில் ஹார்ட் ரேட் செக் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு தீமில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த சைடு ஃபுல்லாமே உட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரினா பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக லைட் ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. அது போக டிசைனர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 4க்கு 6ங்கிற அளவில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில். பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே வீட்டோட ரைட் சைடில் போனீங்கன்னா பேக் சைடில் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸுக்கு வந்துக்கலாம். லெஃப்ட் சைடில் நிறையவே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி டபுள் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. டோரை சுற்றியும் கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃப்ரண்ட் சைடில் வரனால அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16x17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. இந்த சைடு போர்ஷனாக வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஆரம்பித்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூஃபிங் வரைக்கும் பெரிய ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. லைட் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே இடத்துல இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வித் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. மல்டிமீடியா டிவி நெட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் லெவலிருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சீலிங் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது, உட்டன் ஒர்க்ஸ் இருக்குது. அது போக கிளாஸியாக இருக்கிற மாதிரி இருந்து அந்த கோல்டன் ஷீட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. சிஎன்சி கட் ஒர்க்கோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே பேசினெட்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த படையெல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருக்காங்க. இந்த வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அது போக 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம அடுத்து அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸை பார்க்கலாம். இந்த டைனிங் ஸ்பேஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்டன் பேனலிங் ஒர்க் இருக்குது. ஷோகேஸ் யூனிட்டோட. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளான் பாட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் இருக்கிறது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. பழைய காலத்து ட்ரெயின்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 8x8ங்க.
டைனிங் ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு ப்ரொஃபைல் லைட்டோட சின்ன ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக என்ட்ரு ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரில் எல்லாம் ஹெவியாக இருக்குது ஜன்னலுக்கு. இந்த கிரில்லை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதனால் வீட்டில் நிறைய வேலைப்பாடுகள் பண்ண மாதிரி இருக்குது. சொந்தமாக நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கூட ஏதாச்சும் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இவங்க வந்து நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிக் வால் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு வந்து 8 கெட்டு. இதை தாண்டி அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸோட அளவும் 8 கெட்டு. இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. அது நான் பெட்ரூம் போகும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிச்சனை பார்த்தலாம். இதை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சனுங்க. 8 கெட்டுங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வால்ஸ் எல்லாமே டெய்லர் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரில்லும் கூட நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஸ் கம்பி கொடுத்துருக்கறனால பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது. கிளாஸியான ஃபினிஷிங்கில் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இந்த மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. க்ரீனு, ஒயிட்டு, இந்த பிளாக், இந்த 3 கலர் காம்பினேஷனில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆர்சிசியில் அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த இடத்துல ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குங்க. கிளாஸ் டோரோட ஃப்ளூட்டட் கிளாஸஸ்லாம் இருக்கிற மாதிரியான கிளாஸ் டோரோட ஒரு டால் யூனிட்டு உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் பார்த்துக்குங்க. அப்படி இந்த சைடு திருப்பினீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். மிக்சிலாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தெரியாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கிச்சனோட கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயே கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்து 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஆரோலாம் ஃபிட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேசினட்ஸ் இருக்குங்க. டேண்டம் பாக்ஸஸோடு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் புல் அவுட் ட்ரேலாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. க்ரீனு அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி இருக்க ஒழிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தோணி தேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்னி கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்னி கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான வால் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் ஸ்டைல்லையும். அடுத்து நான் வந்து பெட்ரூமை காமிக்கிறேன். பெட்ரூமுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் சொன்னல இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்ஷேப்டு மிரர் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை 3 கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓவல் டைப்பில் வந்து பேரிவர் பிராண்டில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. கீழே வந்து பேசினட்ஸ் இருக்குது. கிரானைட் கவுண்டரில் தான் அந்த ஹேண்ட் வாஷ் பேஷனை உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த ஹேண்ட் வாஷ் பேஷனை தாண்டி பெட்ரூமை பார்த்துடலாம். இது வந்து பெட்ரூமோட டோர். இப்படி இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். வீட்டில் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டெப் ஏறி போகும்போது மூட்டி வலிக்குது அப்படின்னா இந்த பெட்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் இருக்குது, பெரிய பெரிய விண்டோ இருக்குது, ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய விண்டோ இருக்குது. அப்போது வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் போர்டு இருக்குது. கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான மைக்கா ஷீட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து இந்த மாதிரியான டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4க்கு 6ங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு மேலே வருது. இந்த காம்பாக்டான இடத்த யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஸ்பேசியஸான ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமை வசதியாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. ரெயின் ஷவர்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதை விட இன்னும் யூனிக்கான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து டைனிங் ஸ்பேஸில் தான் அமைஞ்சிருக்கு. சைடில் வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டிங்கை தாண்டி வென்டிலேஷனும் கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த மாதிரியான டிசைனர் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கும் கூட. அப்படி மேலே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடிய இந்த லாபி ஸ்பேஸ்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லாபி மட்டும் இல்லை, அப்படியே நம்ம அந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் போகிற வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சீலிங்க்கும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஹேங்கிங் லைட்ஸ் இருக்குது. அது போக வார்மான ஸ்ட்ரிப் லைட்ஸு, வார்மான ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது.
மேலே வந்ததும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால்லையும் நம்ம டைனிங் ஸ்டைலில் பார்த்தோம்ல பிரிக் வால் டிசைனில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருந்தாங்களே அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே ஸ்பாட் லைட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். அந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல ஸ்டார் கேஸுக்கு இருக்க கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. லைட் ஒர்க்கு அது போக ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியான பிளான்ட் பாட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே நம்ம முதல் பெட்ரூமை காமிக்கிறேன். சரி, ரெண்டாவது பெட்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் பெட்ரூம் இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். 11x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. அந்த சைடு வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு இருக்குது. அது போக அந்த இடத்துல ஒரு விண்டோ சீட் இருக்குது. அப்படியே உட்காந்துக்கலாம். கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. குஷன் போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி ஆப்போசிட்டில் திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல விண்டோ சீட்டர் தான். இந்த இடத்துல 3 விண்டோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் படுத்துக்கலாம், ஜம்முன்னு படுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ சீட்டர் செட்டப் வந்து ரெடி பண்ணி கீழே வந்து ஒரு கிரானைட்டில் தின்ன மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் 1 2 3 4 5 விண்டோ இருக்குது. எல்லாமே ஃப்ரெஞ்ச் விண்டோ, அதில் வெளிச்சமாக இருக்குது. அப்போது சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வால் டெக்கர்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சைடு வந்து நமக்கு ஒரு டிவி யூனிட் இருக்குது. சின்ன ஒரு டிவி யூனிட் தான். இடத்துல நீங்கள் டிவி செட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு டிஸ்னல் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வீடுகளில் இந்த மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவங்க வந்து நிறைய மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 8.5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெயின் ஷவர் தான் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். கிளாசெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்குள்ளே வர மாதிரியான டேங்க், ஃப்ளஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா வால்குள்ளே வர மாதிரியான டிசைனில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா என்ட்ராகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் மிஷின், மிரர் செட்டப்போட இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சோப்பெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே இவங்க ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூம் காமிக்கிறேன். நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று என்ன சொன்னேன்னா வீடியோ வந்து பெருசாக போயிட்டுருக்கோம். நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டிவி நெட் பார்த்துக்கலாம். கீழே யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அங்கே பார்த்தீங்களா ரைட் சைடு வாலில் அங்கேயும் ஒரு வால் டெக்கர்லாம் கொடுத்துருக்குறாங்க. சின்னதாக நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இல்லை. யாரோ வாங்கி நிறைய வேலைப்பாடுகள் பண்ணி வச்சுருக்கிற வீடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இது வந்து 11x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம் தான். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அது பே விண்டோன்னு சொல்லுவாங்க, கார்னர் விண்டோன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு ஒரு வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. இங்கேயும் விண்டோ சீட்டர் இருக்குது. இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5 8ங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்டில் பிரிச்சிருப்பாங்க. என்ட்ரு ஆகும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா மாதிரி பிளான் பண்ணி அந்த இடத்துல க்ளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஒரு வெட் ஏரியா கொடுத்து அதை வந்து நம்ம ட்ரை ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டவுனாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஷவர் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் பாத்ரூம்லேயும் ஷவர் பார்த்தீங்கன்னா ரெயின் ஷவராக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக மாட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவோட வால் ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்க முடியும். அது போக ஃப்ளோரிங்க்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து அழகான கிரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரில்லில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எலிவேஷனில் நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல, அதே பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான கிரில் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளான் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ஸில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்டில் இருக்குது. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸுங்க. வீட்டுக்குள்ளேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எம்எஸ் ஸ்டீல் கிரில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட் ஒர்க்கில் கொடுத்து இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் தானே. இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்களே. ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் ஒர்க்லாம் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் ஸ்டெப் லைட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலே ஹெட்ரூம் வழியாக அப்படியே நீங்கள் மேலே வரீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான மேட் இருக்குது. அது போக 2 வாட்டர் டேங்க் இருக்குது.
கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. தண்ணியெல்லாம் ஃபோர்ஸ் ஆகிற மாதிரி ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் வேணும்னா நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம். நான் சொன்னலங்க, இந்த வீடு வந்து ஒரு 200-300 வீடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் கூட தான் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் சக்தி ரோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்டியூக்ஸோடலாம் சேர்ந்து 1,10,00,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீட்டு மேலே ஐடியா இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள்.